நான் உங்க சந்தியா பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆப்பமும், சிக்கன் கிரேவியும். சண்டே எப்ப பார்த்தாலும் இட்லி, தோசைன்னு குடுத்து போர் அடிச்சிருச்சு. சரி ஆப்பம் செய்யலான்னு சொல்லிட்டு, சூப்பர் மார்க்கெட்ல வந்து நான் லாஸ்ட் நைட் வந்து ஆப்பம் மிக்ஸே வாங்கியிருந்தேன். ஆப்பம் மாவு இல்லங்க, ஆப்பம் மிக்ஸு. சரி அதே வந்து செஞ்சு குடுக்கலான்னு நானு ஆரம்பிச்சுட்டேன். அந்த அந்த பின்னாடி குடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஆப்ப மாவு பின்னாடி குடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன ஃபாலோ பண்ணேன். அதில வந்து சர்க்கரை, உப்பு, அப்புறம் வந்து லுக்வார்ம் வாட்டர் மிதமான தண்ணீர்ல வந்து அத நல்லா கலக்க சொன்னாங்க. கலக்கி அந்த மிக்ஸ கொண்டு வந்துட்டேன். அப்புறம் அது வந்து 1 மணி நேரம் ஊற வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பதான் அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும்னு. அதே மாரி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு விட்டுட்டேன் நானு டிஸ்டர்ப் பண்ணாம. சைமல்டேனியஸா அந்த சிக்கன் கிரேவியும் பண்ணிறலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் சிக்கன் கிரேவி ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே தான் பண்ணியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் திக்காவும், காரமாவும் பண்ணியிருந்தேன். நான் ஆப்பத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா பிடிச்சு சாப்பிடலாம் அந்த மாரிக்காக பண்ணேன். அதே டைம்ல ஆப்பமாவும் மிக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஊத்தும்போது தயங்கிட்டே தாங்க ஊத்துனேன். வருமோ, வராதோ, இல்ல இட்லி தான் செய்யணுமோ அப்படி பயந்துட்டே தான் ஊத்துனேன். ஆனா, ஒரு ஆப்பம் மாவு கடையில வாங்கி எப்படி பண்ணுவோமோ, அதே மாரி இந்த ஆப்பம் மிக்ஸ்லயும் நல்லாவே வந்துச்சுங்க. 30, 32 ஆப்பம் போட்டிருந்தாங்க. எனக்கு 21 ஆப்பம் வந்துச்சு. நான் ஊத்துற பதம் தானே. ஸோ நல்லா சாஃப்ட்டாவே வந்துச்சு. பசங்களுக்கு நல்லாவே குடுக்கலாம். அந்த எனக்கு நான்ஸ்டிக்ல வாங்கியிருந்தேன்னா, எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாவே இருந்துச்சு. சிக்கன் கிரேவிய வச்சு அந்த ஆப்பம் சாப்பிட்டேங்க. செம்மையா இருந்துச்சு. இட்லி சாப்பிட்டு போர் அடிச்ச வாய்க்கு ஆப்பமும், சிக்கன் கிரேவியும் நல்லாவே இருந்துச்சு. என் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என் ஹஸ்பண்ட்ட குடுத்தேன். அவரோட ரியாக்ஷனும் பாருங்க. ரெடிப்பா இருக்கு. சூப்பர்.